2018 காலப்பகுதிகளிலே உப்பார் பிரதேசத்திலே எல்லார்ஸ் காணியில் 12 ஏக்கர் காணிகளை பெற்று அதிலே யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து வர வேண்டும் என்று உண்மையிலேயே அவரின் நீண்ட கால ஒரு அவாலாக காணப்பட்ட ஒரு விடயமாக இதை நாங்கள் காண்கின்றோம். உண்மையில் ஏன் யூனிவர்சிட்டி காலேஜ் கிண்ணியாவுக்கு அவசிய காலமாக தேவை என்பதை நாங்கள் சில வேளைகளில் சொல்லிக்கொண்டோம். ஏகனே எமது கௌரவ சனா நம்பர் அவர்கள் இதை சொன்னார். நான் சுருக்கமாக இதை முடித்துக் கொள்கின்றேன். இன்னொரு விடயத்தையும் பேசிவிட்டு, உண்மையிலேயே ஏஎல் எக்ஸாமை எழுதிவிட்டு குறைந்த பெறுபர்களை பெறுகின்ற மாணவர்கள் இதிலிருந்து கற்பினர்களை கற்று மேற்கொண்டு ஒவ்வொரு துறை சார்ந்த விடயங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த எல்ஆர்சியுடன் இருந்து அந்த 12 ஏக்கர் காணியை பெற்று அந்த கட்டட வேலைகள் செய்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே நாட்டில் ஏற்பட்ட ஒரு ஆட்சி மாற்றம், அது மாத்திரமல்ல பொருளாதார நெருக்கடி, அப்படியான ஒரு காலப்பகுதியில் அது அப்படியே கைவிடப்பட்டு இன்று அது மந்த நிலைமையில் காணப்படுகின்றது. அதற்கு பிற்பாடு எங்களுக்கு ஒரு சின்ன விடயம் எங்களுக்கு கொஞ்சமா விளங்கிய அளவு, அதாவது சோசியல் மீடியாக்களிலே விடப்பட்டது. சுற்றுலா துறைகளுக்கான ஒரு விடயங்களை அங்கு செய்ய போகின்றார்கள். கல்வி அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் இல்லாமல் அதை மாற்றம் செய்ய போகின்றார்கள். அது ஏதோ ஒன்று அங்கே நடக்க போகுது என்பதை சில விடயங்கள் எங்களுக்கு தெரிந்த போது நாங்கள் உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இன்று இருக்கின்றோம். எங்களுக்கு அந்த உண்மையே ஒரு முன்னாள் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் அந்த இடத்தை 12 ஏக்கர் காணியை எல்ஆர்சியுடன் இருந்து பெற்று இந்த கட்டடங்களை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்தார் என்றால் இன்று அமைச்சரவை அதிகாரம் உள்ள ஒரு 3/2 பெரும்பான்மையை பெற்ற ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. அவங்களுக்கு எல்ஆர்எஸ் காணியிலே 12 ஏக்கர் அல்ல 20 ஏக்கரையும் அவங்களுக்கு பெறுவதற்கான அதிகாரம் இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை கொண்டு காணியை பெற முடியும். இந்த யூனிவர்சிட்டி காலேஜை மீண்டும் அதை கட்டியெழுப்பதற்கான அமைச்சர் அதற்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இதிலே வலியுறுத்துகின்றோம். தொடர்ச்சியாக இந்த கிண்ணியா மக்களுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய விடயமாக நாங்கள் இந்த இடத்தை பார்க்கின்றோம். அதே போன்று சுற்றுலாத்துறையையும் மேன்மைப்படுத்துவதற்காக நாட்டின் அந்நிய செலாவளி வருவதற்கான ஏற்பாடு செய்வதற்கு, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகளை கையாள்வதற்கு சுற்றுலாத்துறையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்காக வேண்டி எல்ஆர்சியிடம் இன்னொரு 10 ஏக்கர் அல்லது 15 ஏக்கரை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இது 2 வேலை திட்டங்களையும் கௌரவ அமைச்சர் அருண் பிரேமச்சந்திர அவர்கள் அந்த வேலையை செய்வார் என்றால் மிக்க வரவேற்கக்கூடிய விதமாக இருக்கும். ஏனென்றால் எங்களுக்கு இதில் சரியான விளக்கம் போதாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுக்கு இந்த சோசியல் மீடியாக்களில் வருகின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது மக்களை குழப்ப வேண்டுமா, இல்லாட்டி மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்ல வாராங்களா என்று எங்களுக்கு சரியான தெளிவு இல்லாமல் எங்களது மக்கள் இருக்கின்றது. உண்மையிலேயே இதை 2 விடயங்களையும் மேற்கொண்டு தொடர்ச்சியான இந்த அமைச்சர் இந்த வேலை திட்டங்களை செய்து வருவார் என்றால் வரவேற்கத்தக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. எங்களது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற எமது இம்ரான் நம்பர் அவர்கள் இந்த இடத்தில் இருக்கின்றார். நியாஸ் அவர் பேசி விட்டார். அவரும் சில இது சம்பந்தமான கருத்துக்களை தெளிவுபடுத்துவார் என நினைக்கின்றேன். குழப்பம் தேவையில்லை. எவர் கொண்டு வந்திருந்தாலும் அந்தந்த காலத்துக்கு ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கின்ற போது ஒவ்வொரு வேலை திட்டங்களை கொண்டு வருவது வழக்கம். அது செயல்படாமல் அப்படியோ மந்த காணப்படுவதும் வழக்கம். ஏனென்றால் காலம் சென்றுவிடும், சில அந்த வேலை முடியாம போய்விடும், அரசாங்கத்தின் நிதி இல்லாமல் போய்விடும், பல விஷயங்கள் அதில் காணப்படுகின்றது. வருகின்ற அரசாங்கங்கள் அதை எடுத்து நடத்தி மக்களுக்கான சரியான ஒரு பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் MS தௌஃபிக் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படியான ஒரு திட்டங்களை கொண்டு வந்ததற்காக வேண்டி, கிண்ணியா மண்ணுக்காக வேண்டி இந்த இடத்தில் நான் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 7 மாதம் 29ஆம் தேதி கள ஆய்வு மேற்கொண்டு சுற்றுலா மையத்திற்கான இடவசதி உள்ளதா என பரிசீலித்து பொருத்தமான நடவடிக்கை எடுப்பது என தீர்மானிக்கப்பட்டது. அப்ப ட்ரிங்கோல கச்சேரியில, அதாவது அதுக்காக வலய கல்வி அலுவலகத்தையும் சுற்றுலா பணியகத்தையும் நாங்க அவங்கள பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாக நியமிக்கிறோம் இதை செய்ய சொல்லி. ஆனா இதுக்கிடையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, கிண்ணியா டிஎஸ் அவர்களால் ஒரு கடிதம் ஒன்று கல்வி அமைச்சர் செயலாளருக்கு அனுப்பப்படுவது எப்படின்னு சொன்னா, එයනුව මෙම ඉඩම් මෙතෙක් සංවර්ධන කළ නොමැති අතර එම ඉඩම් තුල ඉදිකරන ලද ගොඩනැගිල්ලද
මේ වෙන විට හානියට පත් හා භාවිතායට නුසුදුසු පැවති. එබැවින් මෙම ඉඩම් සංචාරක ක්ෂේත්‍රය සඳහා භාවිතා කිරීම සඳහා සංචාරක අමාත්‍යංශය වෙන பெவரீமட்ட அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த பில்டிங் வந்து பாவிக்கு இயலாம இருக்கிறதால இந்த பில்டிங்கை வந்து சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு கையளிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு கேபினட் அந்த டிசிசில சுற்றுலாத்துறை முதலாவது அழகா ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருக்கு. இதுல முதலாவது இன்னொரு விஷயத்தை அழகா விளங்கிக் கொள்ளணும். ஒரு எம்பி கொண்டு வர திட்டத்தை இன்னொரு நாங்க நிப்பாட்டணும்னு சொல்லி எந்த வேலையும் செய்யல. அப்படி செய்யறதாக இருந்தா முதலாவது நாங்க நிப்பாட்டிருக்கணும் குறிஞ்சக்கணி பாலத்தை. அப்ப முதலாவது தெளிவா இருக்கணும், சமூகத்துக்கு ஒரு பிரயோசனம் இருக்கணும். அடுத்தது இதுல பெரிய ஒரு திரிவுபடுத்தப்பட்ட கதை ஒண்ணு பெய்துட்டு என்னன்னு சொன்னா, இந்த யூனிவர்சிட்டி இப்ப இதுல சுற்றுலா துறையை அபிவிருத்தி செய்யறதுக்காக வருதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது நாங்க திட்டமிட்டு குற்றவாளியாக்க நாங்க விரும்பவும் இல்லை, அப்படி நினைக்கவும் இல்லை. ஆனா இதுல உண்மையா என்ன நடந்திருக்குது அப்படின்றத நாங்க விளங்கணும். அடுத்தது இந்த பில்டிங் கட்டின இடத்தை போய் பாத்தீங்கன்னு சொன்னா, உண்மையில அப்படி அவ்வளவு செலவழிச்சு அந்த பில்டிங் அப்படி ஒரு இடத்துல ஒன்று கட்டாம அதுக்கு முன்னுக்கு நிறைய இடம் இருந்துச்சு. அதாவது அந்த அந்த ஒதுக்கப்பட்ட காணியில முன்னுக்கு கட்டியிருந்தா யாருக்காச்சும் பிரயோசனம் சரிப்படுத்திருக்கீங்க. இப்ப கிட்டத்துல நீங்க போய் பாத்துருந்தீங்க பிரதர், நீங்க இல்ல எனக்கு டைம் இல்ல. முன்னுக்கு மினிஸ்டர் போயிருக்காரு சரியா, டிசிசிக்கு அவங்க போயிருக்காட்டி சுற்றுலாத்துறைக்கான இன்னொரு விஷயம் சொல்றேன். திருகோணமலை மாவட்டத்துல நடந்திருக்கா நடக்கல நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். கதைக்கிறத விலங்கு போலாது இம்ரான் நம்பர் அவர்கள் சொல்லுகின்றார், இதுல ஊழல் நடந்திருக்கு. இல்ல இப்ப இதனால ஊழல் சம்பந்தம் பேச வரல. நாங்க கேட்க வேண்டியது இந்த யூனிவர்சிட்டி கொலைக்கு 7வது இடமாக திருவண்ணாமலை மாவட்டத்துல கிண்ணியாவை மையப்படுத்தி பெரும்பான்மையா முஸ்லிம்கள் வாழ்கின்ற இந்த பிரதேசத்திலே இப்படி ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் வரத்தால சரியா NVQ 5 NVQ 6 7 வரை இங்க முடிச்சிட்டு யூனிவர்சிட்டி காலேஜ்ல போயிட்டு அவங்க ஒரு பட்டதாரியா ஆகணும்ன்றதுதான் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் நோக்கம். இதுல ஊழல் நடந்தது, இது அது நடந்தது சொல்றதே இல்லை. டிசிசி மீட்டிங்ல உங்களோட தீர்மானத்தை சமயம் பார்த்தால் அது அமைச்சருக்கு போட்டுட்டாங்க. அந்த அமைச்சருக்கு போட்டதுக்காக சுற்றுலாத்துறைகளுக்கான விஷயம் பேசப்பட்டிருக்கு. இப்ப இதை மாற்றி அமைச்சதுக்காக பண்ணிடுறாங்க. நாங்க அரசாங்கத்துக்கு எழுப்புறாங்க. நாங்க சொல்றது உண்மையிலேயே இது ஒரு யூனிவர்சிட்டி கொலைக்காலத்துக்கான ஒரு இடம். அதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிண்ணியாவை எடுத்து நீங்க 10 ஏக்கர்ல 20 ஏக்கர் எடுத்து சுற்றுலா செய்யுங்க. உண்மையை சொல்ல போன விஷயம் கேட்டா, உண்மையிலேயே இப்ப இதை மறுபடிச்சதுக்காக வேண்டிய ஊழல் இருந்துச்சு. நாங்க ஊழலுக்கான எதிர் யாரும் ஊழல் செஞ்சிருக்காங்க நீங்க அவருக்கான சட்டநாடு கடுங்க. ஆனா யூனிவர்சிட்டி காலேஜ் வளர்த்து நீங்க தடுக்காத யாரும் தயவு செய்து அதை நாம சொல்ல வரோமே தவிர இதுல ஊழல் செஞ்சிருந்தா ஊழலுக்கான நடவடிக்கை எடுங்க. சரி